அதிலிருந்து நீங்கி என்ன செய்யலாம்? சாதனை யோகமாகவே அதெல்லாம் முடியும். குருவாய சக்தி பரத்தியானம் உண்ணும். அது என்னதான் முடிஞ்சிருதான்? யோகமாக முடியுது. அது மட்டும் இல்லை, குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூறு இல்லையா? அதுக்கு மேலே ஒளிவடிவாகிய சக்தியையும் அருவாய் நிற்கும் சிவத்தையும் தியானித்தல் தான் என்னது? சாத்தியமான ஒரு யோகம். அப்போ தியான யோகம் அப்படிங்கிறது இதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அட்டாங்க யோகத்தில் ஒன்று தான் என்னது? தியானம். தியானம் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அடிக்கடி நம்ம கிளாஸில் சொல்கிறோம்ல, தியானம்னா என்னது? புனித்த பூர்வமும் கோபை செவ்வாய் அந்த பாட்டை முதல்ல கொஞ்ச நாள் கண்ணை திறந்து படித்து பார்க்கணும். அது நல்லா நமக்கு அந்த உணர்வு வந்துட்டு, அந்த பாட்டு தெரியும் எல்லாருக்கும். அந்த உணர்வு வந்தாச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டே என்ன செய்யலாம்? அந்த புனித்த புருவம்னா அந்த வளைஞ்ச புருவம் கண்ணுக்கு தெரியணும். இல்லை எனக்கு அது பெரிய ரப்சராக இருக்குது, வரமாட்டேக்கு, எனக்கு கண்ணுக்கு தெரியலனா பேசாமல் கண்ணு முன்னால் நடராஜ பெருமான் படத்தையோ ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு படிச்சுக்கிட வேண்டியதுதான். சரியா? தியானத்தை பண்ணிக்கிட வேண்டியதுதான். எப்படி வருதோ அப்படி பண்ணிக்கிட வேண்டியதுதான் தியானத்தை. சரியா? அப்புறம் அது நல்ல பக்குவம் வந்தப்புறம் தெளிவாக பண்ணிக்கிடலாம். அடுத்து, ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடில் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலும் ஆமே. இல்லையா? ஒன்னா நயனம் இல்லையா? புறத்தில் உள்ளவர்களால் பார்க்க முடியாத கண். அது என்ன கண்? நெற்றிக்கண். ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடில். அது மின்னல் போல தோன்றிய ஒளியை அது அப்படியே அந்த கண் நிரம்ப குறைவின்றி அதை பார்த்து அதை விட்டு அதிலே கலந்து இருக்கணும். அப்படி ஒன்று இருந்தால் விண்ணாறு வந்து என்னது? வெளி கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலும். பிற முயற்சிகள் எதுவும் செய்யாமல் ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை என்ன செய்யலாம்? தரிசிக்கலாம். இந்த இடத்துல ஆக்ஞா சக்கரம் எங்கே இருக்குது? புருவ நடு. நெற்றிக்கண்ணுங்கிறது அதுதான் சொல்லுதாங்க. இந்த இடத்துல சுவாமி என்ன செய்யணும்? தரிசிக்கணும். தரிசிக்கலாமா? வருவாரா? வரணும். வார மாதிரி தியானம் பண்ணணும். வேற எங்கெல்லாம் இருக்காரு நம்ம உடம்புல? உச்சியில் இருக்காரா? சரி, வேற எங்கே இருக்காரு? உச்சிக்கு மேலே துவாதசாந்தத்தில் இருக்காரு. அப்புறம் வேற எங்கே இருக்காரு? கண்ணின் மணியாகி நின்ற கண்ணில் இருக்காரு. அப்புறம் மூச்சு காத்தா இருக்காரு. வேற நினைப்பவர் மனம் என் உயிருக்கு உயிரான பரமசிவம் உயிருக்கு உயிராக இருக்காரு. அப்புறம் மனசில் இருக்காரு. அப்புறம் வாயில் இருக்காரா? வாயானை மனத்தானை. மனசில் இருந்தால் கருத்தானை. உங்கள் கருத்தாகவும் அவன் தான் கருத்தறிந்து முடிப்பான்னு தெரியும். உங்கள் கருத்து நல்ல கருத்தாக இருந்தால் என்ன செஞ்சிருந்தான்? ஆமாம். சரி, அப்போ எந்த பாட்டு பார்த்தோம்? 2வது பாட்டு பார்த்துருக்கோம். அப்படி தானே? 3வது பார்க்கணும். மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல எருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. இல்லையா? மேல் மாடத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கை நன்றாக ஏற்றிய பின் மாளிகையை அழிக்கிறதுக்கு அதோட ஒரு பக்கத்திலே சினம்ங்கிறத வச்சுருக்கோம். இதை மாண்பட ஏற்றியாச்சு. முதல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு விளக்கை ஏற்றியாச்சு. சினத்து விளக்கினை செல்ல எரிக்கி பக்கத்திலேயே சினம்ங்கிற நெருப்பை முற்ற இருக்கு. அதை என்ன செய்யணும்? அணைச்சிட்டு. சரியா? செல்ல எரிக்கின்னு அதை அணைச்சிட்டு கீழ்நிலையில் உள்ள எல்லா விளக்கும் அணைந்து போகாதபடிக்கு அனைத்து விளக்கும் திரியொக்க எல்லா விளக்குலையும் தூண்டிடணும். தூண்டி வைத்தால் மாடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு எப்படி இருக்கும்? ஜம்மனே இருக்கும். சரியா? சரி, அப்போ மனம்ங்கிறது மேல் மாடங்கிறது மனம். சரியா? விளக்கு ஏற்றிடலாமா? சாயங்காலம் புறத்தை மட்டும் ஏற்ற போகிறீங்களா? மேலே அகத்தும் விளக்கு ஏற்ற போகிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. அகத்துலேயும் விளக்கு ஏற்றுங்க. சரி.
நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். சொன்னோன்னே புரிஞ்சிருக்கும். இந்த 2 கண்ணும் எங்கே இருக்கணும்? வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை, தான் இல்லை தேட்டமும் இல்லை, சிவன் அவன் ஆமே. இல்லையா? இந்த ஆக்ஞா தியானம் செய்தால் துன்பம், அந்த வாட்டம்னா துன்பம், சரியா? அப்புறம் அழிவுங்கிறது இறப்பு, இல்லையா? அப்புறம் கவலை இல்லை. இந்த எனதுங்கிற பற்று, யான்கிற முனைப்பு, அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை. யான் எனது 2 இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன? இல்லாட்டா யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போ. திருக்குறள் தான், ஒன்றுமே கிடையாது, சரியா? இவரும் கந்தர் கலிவெண்பாலையும் வரும், நான் எனதுங்கிற செருக்கார் முருகன் அறுக்கிறார் அப்படிங்கிறது, சரியா? சரி சரி. அப்போ அந்த மாதிரி நாட்டம்ங்கிறது அந்த கிரியை நிலையில் ஜபம்லாம் செஞ்சு 2 விழிகளையும் மூடி ஒழியாமல், நல்ல விரிக்கவும் செய்யாமல், அதாவது அலற விழியாமல் சிறிது திறந்த பல லேசாக தான் கண்ணை திறக்கணுமா. அப்படி திறந்து அந்த நுனி மூக்கை நோக்கி அந்த பார்வை இருக்கணும். அப்படி இருந்தால், இல்லையா, நன்மை என்று நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். சரி, மனைக்கும் அழிவில்லைன்னு வருதுல்ல. மனைனா உடம்பு, என்ன? அப்போ சிவமாம் தன்மை அடுத்து ஈஸியாக கிடச்சிடும், மாற்றுக்கருத்து இல்லைல்ல. சிவன் அவன் ஆமே. சரி, அடுத்த பாட்டு என்னது? சமாதின்னு போட்டுக்கோங்க அடுத்த பாட்டுக்கு முன்னாடி. நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு தியானம், இதுக்கப்புறம் என்னது? 55வது பாட்டுக்கு மேலே சமாதின்னு போட்டுக்கோங்க. நம்பனை ஆதியை நான்மறை ஓதியை செம்போனின் உள்ளே திகழ்கின்ற ஜோதியை அன்பினை ஆக்கி அருந்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரே, இல்லையா? சரி, சிவபெருமானோட பெருமையை யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவங்க அவன் மேல் என்ன செய்வாங்க? அன்பு செய்வார்கள். அந்த அன்பால் என்ன செஞ்சிருவாங்க? பிற ஆசைகள் எல்லாம் ஒழிச்சிருவாங்க. சுவாமி மேலே அன்பு கூட கூட மற்ற உலகியல் ஆசையெல்லாம் என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். அவனை நோக்கி ஆக்ஞையை அடைந்து அவனை வணங்கி அவனோடு ஒன்றாக கலந்துட்டாங்க. சரி, கொம்பேறி கும்பிட்டு இந்த இடத்துக்கு வந்து அவனோட சேர்ந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிவனை அடையணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நம்பன் விரும்பத்தக்கவன், நான்மறையை ஓதியது எல்லோரும் தன்னை அடையுமாறு அறிவதற்காக, இல்லையா? அப்புறம் பொண்ணை பார்க்குறோம் சுவாமி. பொண்ணில் யார் தான் இருக்கா? இவ்வளோ நாள் பொண்ணாக தானே பார்த்தோம். பொண்ணை சுவாமியாக பார்க்கணுன்னு யார் சொல்லி கொடுத்தா? பொண்ணும் அப்போ மெய்ப்பொருள் சுவாமி. பொண்ணு என்னது? ஆனால் அந்த பொய்ப்பொருளில் என்ன இருக்குது? மெய்ப்பொருள் இருக்குது உள்ள, சரியா? அதனால் நகையாக பார்க்காம அதையும் என்னமா பார்க்கணும்? கஷ்டம். நெக்லஸாக தான் தெரியுது, வளையலாக தான் தெரியுது. ஆனால் அதுலேயும் யார் இருக்கா? காதில் போட்ட தோட்டில் சாமி இருக்கார், கழுத்தில் போட்டிருக்க செயினில் சாமி இருக்கார், கையில் போட்டிருக்க வளையலில், மூக்கில் போட்டிருக்க மூக்குத்தியில், எல்லாரும் யார் இருக்கா? சாமி சாமி சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறார், சரியா? உடம்புல இருக்க மாதிரி நம்ம அணிஞ்சிருக்க அணிகலன்களே அவர் என்ன செய்கிறாராம்? இருக்கிறார். இதை சொல்லியே கொஞ்சம் வீட்டுக்காரெல்லாம் கடைக்கு லவுட்டிட்டு போய் நான் சிவபக்தியில் தான் கேட்கேன், என்ன கொஞ்சம் நல்லா பெருசாக வாங்கி கொடுத்தா சுவாமி அருள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம், உங்களையும் எல்லோரும் பாராட்டுவாங்கன்னு சொல்லி என்ன அப்படிலாம் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். என்ன செஞ்சிருங்கன்னு சொல்லலை, செஞ்சிடாதீங்கன்னு சொல்ல. ஆமாம், சரி. ஆமாம், அடுத்த அட்டமா சித்தி. அடுத்த பாட்டுக்கு அட்டமா சித்தின்னு தலைப்பு போடுங்க. 64ஆம் பக்கம் தானே?
அதுக்கு வந்து அட்டமா சித்தின்னு தலைப்பு போடுங்க அந்த ஒரு பாட்டுக்கு. ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரே. சரியா? ஆர்வத்தால் சிவனை காண வேண்டும் என்பதற்காக ஓதம் ஒலிக்கும்னா என்னது? கடல். கடல் சூழ்ந்த அந்த உலகம் முழுதும் கால் நோக நடந்து சுற்றி வந்தாலும் ஒரு பயனும் கிடையாது. அதே சமயம் சிவனுக்கு மிக இனியவராக சிவயோகியர் தான் அவரோட இருக்கும் இடத்தை காண்பார்கள். அதாவது காண நடந்து வலம் வந்தும் பயனில்லை அப்படின்னு கொண்டு கூட்டிக்கணும். சரியை கிரிகளில் நின்று அன்பு முதிர பெற்றவர்களை நோக்கி கூறியது தவிர பிறரை சொல்லலை. சரியா? ஆதார நிராதார மீதானங்களே எல்லாம் நாதன் இருந்த நகருங்கிறது இதுக்கெல்லாம் மேலே. இன்னும் சொல்லப்போனால் தலைக்கு 12 அங்குலத்துக்கு மேலே. ஆண்கள்லாம் கும்பிடும்போது கையை எப்படி வச்சு கும்பிடணும்? தலைக்கு 12. ஏன்னா அதுதான் துவாதசாந்தம் அந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு, மீதானம். சரியா? பெண்கள்லாம் நெஞ்சுக்கு நேரம் கை கூப்பி விட்டுறோம். சரி, இப்போ இது சிவயோகத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக காய சித்தி. எல்ஜி காயமா பிஜி காயமா? என்ன காயம்? என்ன காயம்? உடம்பு தான் காயம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இல்லையா? அதாவது இந்த உடம்பு அழிஞ்சா உயிர் அழிந்தது போல அப்படின்னு சொல்கிறாரு. உயிர் நம்ம அழியும்னு சொல்லியிருக்கோமா அழியாதுன்னு சொல்லியிருக்கோமா? ஆனால் இவர் 3000 வருஷம் தவம் பண்ணிட்டு தப்பாக ஒரு கருத்து சொல்லுவாரா? உடம்பார் அழியின். உடம்பாருங்கிறது அதெல்லாம் ஒரு விகுதியெல்லாம் அந்த இழிவுக்காக. எப்படி இது ஒரு நாள் டிக்கெட் வாங்கத்தான் போகுது உடம்பு. அதனால் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னா என்னென்னா உயிரால் செயல்பட முடியாது. உயிர் இப்போ எதை வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? இந்த உடம்பு வச்சு தான். அப்போ அதுக்கு செயல்பாடு இல்லாமல் இப்போ எதுங்கதை அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு உடம்பு அழிஞ்சப்புறம் உடம்பு இவ்வளோ நாள் உடம்போடையே இருந்த உயிர் தனக்கு துணை இல்லாமல் இறை உணர்வு கிடைக்காமல் போயிருந்தது. இந்த உடம்பை வச்சு தான் அது இறை உணர்வு அதுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு எது போகுது? உயிரா உடம்பா? உயிர் உடம்பை வச்சு போகுது. பூஜை எது பண்ணுது? உடம்பா உயிரா? உயிர் இந்த உடம்பை வச்சு பூஜை பண்ணுது. இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற டபக்குன்னு ஒரு நாளைக்கு உடம்பு பைன்ட்டு போயிடுது. அப்போ உயிர் தனிச்சு விடப்படுறது. பிறவிக்கு வர முன்னால், இந்த உடம்புக்கு வர முன்னால் எப்படி இருந்தோ அப்போ தனிச்சு நிற்க உடம்பை விட்டு வெளியிருந்து அடுத்த பிறவி கிடைக்க எவ்வளோ நாளோ தெரியாது. அப்போ அதுக்கு அதால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் வழிபாடுகளை செய்ய முடியாது. அதனால் உடம்பை நிலைபெறுவிக்கும் வழியை அறிந்து, அதாவது உடம்பை வளர்க்கும் உபாயம்னா என்னது? காயசித்திலாம் அதுக்கு தான் சொல்லி. அதாவது சாப்பிடும்போது நம்ம என்ன செய்கிறதே கிடையாதுன்னா நம்ம பசித்து சாப்பிடணும். முதல்ல உடம்புக்கும் வயசுக்கும் ஏற்றது தான் சொல்லணும். எல்லோரும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு பேசிக்கிட்டே சாப்பிட்றது, இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இல்லைன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றது. இவ்வளவும் பண்ணும்போது ஒரு ஏப்பம் முதல்ல வந்திருக்கும். அது வந்த நிமிஷம் சாப்பாட்டை நிறுத்தினா நோய் கிடையாது. சட்டியை ஒடிச்சு வீணாக போட்டு வீணாக போனால் காக்காவுக்கு போடுங்கப்பா. பசு இருந்தால் பசுவுக்கு போடுங்க, ஆடு இருந்தால் ஆடுக்கு போடுங்க, காக்கா இருந்தால் காக்கா போடுங்க. எதுக்கு போட்டாலும் என்ன செஞ்சுட்டு போகுது? சாப்பிட்டு தான் போகும். பாலாக போகிறது பசு வயிற்றுன்னு சொல்லி அம்பட்டு அள்ளி உள்ளே போட்டு அப்போ உடம்பு நமக்கு சொன்ன அப்படி கேட்காது. இந்த லேசாக ஒரு ஏப்பம் வந்துடும். அந்த ஏப்பத்தை கவனிச்சுட்டும் சாப்பிடணும். அது உடனே நம்ம தண்ணி குடிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு தண்ணி குடிச்சிட்டு அடுத்த இன்னும் ஒரு 4 கவலத்தை போடக்கூடாது. ஏன்னா அந்த ஏவனு வந்தாச்சுன்னா ஸ்டாப். அப்படி இருக்கணும். இந்த பிராணாயாமம் ஒழுங்காக பண்ணணும். நியமங்கள்லாம் ஒழுங்காக பண்ணணும். இங்கே பார்ப்போம். என்ன இனிமேல் சட்டியை வலிச்சு என்ன செய்யக்கூடாது? வாயில் ஓடவே கூடாது. கண்டிப்பாக பாத்திரத்தை கையில் எடுத்தோட கிளாஸ் எதையும் சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் டிஸ்போஸ். அவ்வளோதான். சரி, அப்போ உடம்புல ஆயுள் நீடிக்கணும்னா தாறுமாறுன்னு சாப்பிடக்கூடாது. அதை முதல்ல படிச்சோம்.
சரி, அப்போ உடம்பை வளர்த்தா உடம்பை நல்ல முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உயிரையும் நீங்கள் கூட கொஞ்சம் நாளைக்கு இந்த உடம்பை வச்சு உயிருக்கு நல்லது செய்ய முடியும். ஆமாம், உயிருக்கு நல்லது செய்கிறதுக்கு உடம்பு தேவை. அந்த வகையில் அந்த உடம்பை நீங்கள் பேணிக்கிடணும். அடுத்து, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். சேச்சா, இதெல்லாம் வெறும் மோசம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினே யான் இருந்து ஓம்புகின்றேனே. இல்லையா? இந்த நல்ல நூல்களை பற்றி கேட்க முன்னால் இந்த உடம்புனா மோசமானது நினச்சேன். நான் ஞான நூல் கருத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இல்லை இந்த உடம்பு இந்த உயிர் குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனால் உள்ளம் பெருங்கோயில் இல்லையா? தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். நம்ம ஆன்மாவே சிவலிங்கமா, உடம்பே கோயிலாம். நல்லா இருக்குல்ல? உள்ள 3 உடம்பு ஆலயம். சரியா? உடம்பு கோயில், மனசு கருவறை, உயிர் சிவலிங்கம். அப்படி யோசிங்க, உங்களை சர்வம் சிவமயமாக யோசிங்க. அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த 2 பாட்டையும் டெய்லி படிங்க. இதுக்கு முந்தின பாட்டெல்லாம் உங்களுக்கு நியமெல்லாம் சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும், யோகம், தாரணை, அட்டமா, சித்திலாம். ஆனால் இந்த 2 என்ன செய்யலாம், உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிறத சொல்லக்கூடிய பாட்டு. அதனால் இப்போ என் உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்காரு? இதுதான் இவ்வளோ நேரம் சிந்தித்தோம். உருவ நடுவில் இருக்காரு, கண்ணில் இருக்காரு, வாயில் இருக்காரு, நாக்கில் இருக்காரா? யார் சொன்னா? அப்படிலாம் யாரும் சொல்லலையே. நம்மளா எப்படி சொல்கிறது? நாக்கில் இருக்காருன்னு நம்மளா எப்படி சொல்கிறது? எல்லாத்துக்கும் சாட்சி வேணும். திருமுறை தான் சாட்சின்னு சொன்னோம்னா நீங்களாம் சிவனடியார்கள்னு எந்த திருமுறையில் வருதுன்னு கேட்பாங்க. நாங்கள்லாம் இந்த சீட்டில் உட்கார முன்னால் சாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன பிரார்த்தனை? நான் வாயை அசைப்பேன், மவுத் பீஸ், சொல்ல வேண்டியது நீதான். உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய். அப்புறம் சுவாமி வாக்கியம் எழுதிக்கோங்க. உள் நின்ற நாவிற்கு, நம்ம நாக்கில் நின்று நம்மளை கூட இந்த உரையாடலை நடத்துறது யாரு? அப்போ நம்ம உரையாடல் எப்படி இருக்கணும்? சாமி நாக்கில் இருக்காருன்னு இதை வச்சு இருக்கணும். சரிதானா? தேவையற்ற உரையாடல்லாம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எழுதிக்கோங்க. உள் நின்ற நாவிற்கு உரையாடியாய். திருநாகர சுவாமியுடைய வாக்கு. சரிதானா? சரி. அப்போ நாக்கில் இருக்காரு, உரையாடி பேசுறது. அப்போ நாக்கிலையும் இருக்காரு, நெஞ்சில் இருக்காரு. சரிதானே? கையில் இருக்காரா? கையில் தாய்மான சுவாமி சொல்றாரு, 2 கையிலையும் நீ இருந்தால் நான் எப்படி இப்படி கும்பிட, உன்னை முட்டை வச்ச மாதிரி இருக்குல்லாங்க. இந்த கையிலையும் நீ இருக்க, இந்த கையிலையும் நீ இருக்க, இப்படின்னா உன்னை முட்டை வச்ச மாதிரி இருக்குல்ல. நான் அரை கும்பிடு போட்டுக்கிடுதேங்க. எங்கே போயிட்டார் அவர்? நான் அரை கும்பிடு போட்டுக்கிடுதேங்க. சரியா? சரி, அது முடிஞ்சு போச்சு. கையிலையும் இருக்காரு. எல்லாத்துலேயும் நம்ம அறிவுக்கு அறிவாக இருக்காரு. அதனால் நம்ம சித்தத்தில் இருக்காரு. சித்தத்தை சிவன்பாலே சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன். சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் நல்லால் அத்தன் அருள் பெற முடியாது. எல்லாம் நம்ம திருமுறை சொல்லாத விஷயமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல செல்வந்தர்கள் ஆகணும். செல்வம்னா ஞானம் நிறைய கிடைக்கணும் உங்களுக்கு. ஞான செல்வம் கிடைக்கணும்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டோ டைரி வச்சுக்கணும். அதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை குறித்து வச்சுக்கணும். நீங்கள் 5 பாட்டு படித்தாலும் உங்களுக்கு என்ன புரியுது, 10 பாட்டு படித்தா உங்களுக்கு என்ன புரியுங்க. குறித்து எழுதி படிங்க, நல்லா இருக்கும். சரி, அப்போ இது 2 முடிச்சாச்சு. அப்போ நான் எதுக்காக உள்ள பெருமான் இருக்கிறான்னு தெரிஞ்சனால என்னோடய உடம்பை நான் என்ன செய்தேன், எந்த கேடும் வராமல் அதை காத்து கொண்டு இருக்கிறேன். உடம்பில் ஆதாரங்கள் இருக்குது. ஆதாரம்னா என்னது? எத்தனை ஆதாரம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞா, விசுத்தி,
அப்புறம் துவாதசம். சரியா? இதை உச்சியை சகசிரதளம்னு சொல்லுவாங்க. சரியா? இங்கேயும் யார் இருக்கா? கைலாயத்து உச்சியுளான் அவன் என் கண்ணுளான். கண்ணாடியில் தலை செய்யும்போது தலையை பார்க்கக்கூடாது, கண்ணை பார்க்கணும். கண்ணில் யார் தெரியணும்? சரியா? அதுக்கு அடுத்த பாட்டு என்னது? அதுக்கு அடுத்த பாட்டுக்கு காலச்சக்கரம்னு தலைப்பு போட்டுக்கோங்க. அண்ணல்னு ஆரம்பிக்கல, அதுக்கு காலச்சக்கரம்னு தலைப்பு போட்டு. அண்ணல் இருப்பிடம் 6 மரிகிலர் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே. இல்லையா? சிவபெருமானோட இருப்பிடத்தை யாராலையாவது அறிய முடியுதா? அறிய முடியலை. ஏன்? பக்குவம் இல்லை. அவரோட இருப்பிடத்தை நம்மளால் அறிய முடியலை. சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியது அவருடைய நிலை, இயல்பு. அவரை நம்மளால் பார்க்க முடியல. இல்லை? ஆமாம். அடுத்து அதனால் அல்லல் உறுகிறார்கள் எல்லோரும். சரியா? அப்படி அதை குருவோட உபதேசப்படி சிந்தித்து, உபதேசத்தை முதல்ல கேட்கணும். கேட்டதை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். சிந்தித்தா என்ன வந்துடும்? தெளிவு அவர்களுக்கு. அவன் என்னைக்கும் அழிவில்லாமல் என்ன செய்கிறான்? உயிருக்கு உயிராக இருக்காரு அப்படிங்கிறது என்னதுமா என்னடா ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டே இருக்க? காலச்சக்கரத்தை பற்றி பாடம் எடுத்தோன்னே இவ்வளோ ஸ்பீடாக எல்லாரும் சரி, இங்கே ஒரு செல் இருக்குது, இங்கே 2 செல் இருக்குது. சரி, அதனால் அதை சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? இப்போ சாமி எங்கே இருக்காரு? உயிருக்கு உயிராக இருக்காரு அப்படிங்கிறத நல்லா கண்டுக்கிட்டோம்னா சுவாமி வேறாக இல்லாமல் நம்மோடு ஒன்றாக உடனாக இருப்பதை நாம் உணர்ந்து விடலாம். அப்போ இவனே ஆகிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனோட செயல் எல்லாமே யாரோட செயல்? அவரோட செயல். எல்லாம் அவன் செயல். அப்போ எல்லாம் அவன் செயல்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோமா? பாவமே பண்ண மாட்டோம். ஆனால் தியரி நல்லா தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக பண்ணுறது கஷ்டம். ஆனால் வரணும், பண்ணுனா மீளலாம். இது படித்ததுக்கு பலன் நமக்கு. சரிதானே? இப்போ சாதகன் ஆயிடலாம் அப்படின்னு அழகாக அதில் சொல்கிறாரு. அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லை, அவன் இவனாகும் பரிசது கேள்வி, அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும், அவன் இவன் வட்டமதாகி நின்றானே. அவன்கிறது சிவன், இவன்கிறது சீவன். இல்லையா? சீவன் சிவனே ஆகி நிற்கக்கூடிய முறையை யாரும் உள்ளவாறு ஞானிகள் சொன்னதெல்லாம் அவங்க ஞானத்தில் ஞானங்கிற நிலையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஞானத்தில் ஞானங்கிற நிலையிலையா இருக்கோம்? சரியில் ஞானம்னு வச்சுக்கிடுவோமே. இன்னும் கிரியையில் ஞானம் வரணும், யோகத்தில் ஞானம் வரணும், ஞானத்தில் ஞானம் வரணும். அப்போ அது நமக்கு முழுசாக என்ன செய்யாது? புரியாது, உணர முடியல. அதனால் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. பரிசது கேள்வி, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கு ஒரு விஷயம். அவன் இவன் ஓசை, இல்லையா? அவனை அறிகின்ற ஓசை ஒளி முதலிய புலன்களையும் சிவன் அந்த ஜீவனின் பொருட்டு அறிந்து நிற்கின்றான். ஓசை ஒளியெல்லாம் ஆமாம், எல்லாம் அவர் தான். ஒளியும் அவர் தான், ஒலியும் அவர் தான், ஓசையும் அவர் தான். சரி, புலன்கள்லையும் யார் தான் இருக்கா? ஆமாம். அதோடு அந்த ஆன்மாவுக்கு சுட்டுணர்வை நிகழ்வித்து நிற்கின்றார். இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி நமக்கு எல்லாத்தையும் சுட்டி காட்டுறாரு. சரியா? ஆமாம். ஒரு பொண்ணே ஒரு ஆபரணமாக இருக்கிற மாதிரி, ஒரு மரமே கிளையாக இலையாக பூவாக காயாக கன்னியாக இருக்கிற மாதிரி, இந்த ஆகாயமே கடாகாயம் மடாகாயம் மகா ஆகாயம் இருக்கிற மாதிரி, நீர்னு எடுத்துகிட்டு அதில் நுரையும் இருக்கும், குமிழியும் இருக்கும், திவலையும் இருக்கும். எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொன்னால், நமக்கு ஒரு மலைவு இருக்குது.
அது மாதிரி தான் இவர் இப்படிப்பட்டவர்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒரு இதுக்குள்ளே வரம்புக்கு உட்பட்டு சுற்றுணர்வை நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் நீங்களாக நினச்சிங்கன்னா மனசுக்குள்ளே அவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஞாயிறு கண்ணுக்கு பொருள்களை காட்டுதல் போல, சூரியன் வந்து நம்ம கண்ணுக்கு என்ன செய்யுது, பொருளை எல்லாம் காட்டுற மாதிரி சிவபெருமான் சீவனுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், அறிவிக்கின்றார், காட்டும் உபகாரம். ஆன்மபோதம் கண் ஒன்றை காணுதற்கு தானும் உடன் சென்று காணுதல் போல, இல்லையா? சுவாமி நம்ம கூடவே இருக்கிறார், அத்துவிதமாக ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறார். அதனால் உடன் நின்று அறிந்தும் ஒற்றுமைப்பட்டு இருப்பதால் அவன் இவனாய் நிற்கும் முறை அப்படின்னு அழகாக எடுத்து காட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வீட்டுக்கு போகும்போது நமக்கு ஒரு தெளிவு. இன்றைக்கி ஃபுல்லாக பாடம் கேட்டதில் என்ன தெளிவு? சுவாமி பதிக பலன் வந்து வினையெல்லாம் வினை தொகுதி நிறைய பலன் மாதிரி இருக்கக்கூடிய